நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் அல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்துக்கலாம். நான் 6 பிரெட் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு சர்க்கரை, முந்திரி 10, எண்ணெய், தேவையான அளவு நெய். வாங்க இப்போ செய்ய போகலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸாக இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொரிச்சிடலாம். நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. பாருங்க, இந்த அளவு இருந்தால் போதும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சு சர்க்கரை 1/2 கப்பு, இப்போ சர்க்கரை போட்டாச்சு. தண்ணி வந்து ஒரு கிளாஸ் போல் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த ப்ரெட்டு வேகிற அளவுக்கு. இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரை வச்சு பதம் வேணுமா? அதெல்லாம் இல்லை, சும்மா கொதிச்சாலே போதும். நாங்கள் வந்து போன வீடியோவில் ஒரு கடி கேட்டிருந்தோம். உலகத்திலே அதிகமாக வெயிட் தூக்குற பூச்சி என்ன பூச்சின்னு எங்கள் அம்மா என்கிட்ட கொஷின் கேட்டிருந்தாங்க. அதோட ஆன்சர் நானே கண்டுபிடிச்சிட்டேன். அதோட ஆன்சர் வந்து மூட்டை பூச்சி. ஏன்னா அது மூட்டை தூக்குது, அதனால. ஆனால் கமெண்டில் யாருமே நீங்கள் ஆன்சர் சொல்லவே இல்லை. சரி, இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். சிரிச்சு பாருங்க. இதை அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே கொஞ்சம் உடச்சி விட வேண்டியது தான். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நெய்யில் வந்து முந்திரியை வந்து வறுத்து இதில் கொட்டிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து வேறு ஒரு இதில் வந்து முந்திரி வறுத்து எடுத்துகிட்டு வரேன்.
1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் இதுவாகி குறுகிடுச்சு. இப்போ முந்திரியை போடுவோம். நல்லா போதும். இதில் ஊற்றிக்கலாம். வாசனை நல்லா வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க ப்ரெட்டை. மேலே வெந்திருக்கும், உள்ளே வந்து வெள்ளை வெள்ளையாகிடும். ஒரே ஈக்குவலாக வேகணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்தமாரி பொரிச்சிக்குங்க ப்ரெட்டை. அப்போ தான் இந்த கலரில் வரும். இல்லைனா ஒரு மாதிரி வெள்ளையும் இல்லைனா ஒரு மாதிரி 2 கலர் கலந்த மாதிரி வரும். இது பாருங்கள், எல்லாம் ஈவனாக இருக்குது, சேம் கலராகவே இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். அதை இப்போ பவுலில் மாற்றியாச்சு. எப்போ பார்த்தாலும் நம்மளே தான் டேஸ்ட்டு பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து கேமரா எடுக்கிறாங்க சோனியா. அவங்கக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும். இந்தாங்க சோனியா, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கொடுங்க. ஸ்பூனோட வாங்க மாட்டீங்களா நீங்கள்? சூடாக இருக்குது. பா செம்ம டேஸ்ட்டு. சுட்டுடுச்சிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக ப்ரெட்டெல்லாம் நல்லா வந்து வெந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.